பாண்டு சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை தொழுது தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு தவறாமல் நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா. முதல் உத்தரவு பாலக்காடு. இன்னொரு தரம் 2 ஒன்று போல, இன்னும் 2 முறை கால ஒன்று போல. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் எல்லைக்குள்ளே போனோன்னு ஒரு தேவி சேத்திரம் இருக்கா, அதையெல்லாம் தாண்டி போன சிவன் கோவில், அவையெல்லாம் தாண்டி காட்டு எல்லைக்குள்ளே போன நான் கருப்பசாமியை ஒரு இடத்துல இருப்பேன். இப்போ உன்னுடைய உடல்நிலைகளை நான் பார்த்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குழந்தை பெறக்கூடிய பாக்கியத்தில் ஒரு சின்ன தடை. இந்த தடைகளை மருத்துவ ரீதியாக பயன்படுத்தினால் எனக்கு பிள்ளை கிடைக்குமா? அப்படி கிடைக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருக்குமா? அதான் உங்களுடைய கேள்வி. காலம் தரும் ஆம்பளை பிள்ளையை பெற்று தருந்தவனும் பொம்பளை தான். உண்மையா இல்லையா? என்னடா தம்பி, உண்மை தானே? ஆனாலும் ஒரு சின்ன உள் பயம். என்ன பயம்? உங்கள் 2 பேருடைய வாழ்க்கைக்கு யாராலையும் இடைஞ்சல் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு மனப்பயம் உங்கள் 2 பேர் உள்ளத்தில் இருக்கு. இருக்கா இல்லையா? இதில் ஒருத்தன் வந்து தேவையில்லாமல் அப்பப்போ ஆட்கள் மூலமாக மிரட்டல், உருட்டல், வார்த்தைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் உருட்டுவ, மிரட்டல், உருட்டல். சமுதாய சட்டத்தை மீறி கல்யாணம் முடிச்சுக்கிட்டாலும் நீங்கள் இந்திய சட்ட உரிமைப்படி கணவன் மனைவியாக ஆயிட்டீங்க. அதனால் மருத்துவ சிகிச்சையை பார்த்து தடைகளை நீக்கி குழந்தை ஜனனம் ஜனவரி மாதத்துக்கு பிறகு தோன்றும். இப்போ இருக்கிற தொழிலை பற்றி மன வருத்தமும் குழப்பமும், கொஞ்சம் கடன்களும் சில இடைஞ்சல்களும் இருக்கு. அதனால் இடமாற்றம் தேவையா, இங்கேயே இருக்கலாமாங்கிற ஒரு சந்தேகம் உன் மனதில் உண்டு. இடமாற்றம் வேண்டாம், யாராலும் இடைஞ்சல் இல்லை, இங்கேயே வாழ வைத்து வெற்றியை காண்போம். இப்படி சக்தி உண்டு. வா, நல்லா இருக்கும். அதே பாலக்காட்டு எல்லை பல கோடி பணம் போயிடுதே கருப்பசாமி, வருமா? தண்ணீர் தண்ணீர் என்று நினைக்காதீர்கள். காரணம் கேட்டு பார்ப்போம். வணக்கம். நீ சம்மந்தப்பட்ட நண்பர்களில் 2 மனைவியுடைய குடும்பம் யாருடைய குடும்பம்? உங்கள் அண்ணன். அவன் ஒரு சொல்லவா? காரணம் அந்த 2 கோடியில் அவனுக்கு பங்கு உண்டா? இப்போ உனக்கு தர வேண்டியது மட்டும் அதை மட்டும் வர வச்சு தந்தா போதுமா? கால் முடியுமா? முடியும். உங்கள் அண்ணனை கூப்பிட்டு போய் அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்து. ஏன் எதுக்குன்னு என்கிட்ட கேட்காத. அதுக்குள்ள ஒரு பொடி வச்சுருக்கிறேன், கூட வந்து வாங்கி தரேன், பெற்று. வேறு என்னடா வேணும்? வாங்கியாச்சு, போ, சாப்பிட்டு போ. அறவுரையா பேராத தம்பி, போ. கேரள தேசம், மலையாளம், கேரளாவிலேருந்து வந்தவங்க. சபரிமலை பக்கத்தில் லாகை, கேரளாவிலேருந்து வந்தவங்களாம் வாங்க. லாகை வரலாம். கணவன் மனைவி 2 பேர் கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் வம்சவழியில் முன்னோர்கள் சோழமாடசாமி, பட்டவராயன் போன்ற தெய்வங்களை வணங்கி வந்திருக்காங்க.
சுலமடசாமியும் உண்டு, பட்டவராயனும் உண்டு, எசக்கியமானும் உண்டு. ஆனால் இப்போ நீங்கள் குடியிருக்க இடத்துக்குள்ள ஒரு கானுக்குள்ள ஒரு கன்னி தேவதைகள் உண்டு. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு கானுக்குள்ள ஒரு பள்ளத்துக்குள்ள. ஆனால் இப்போ 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழில் நஷ்டம், வீட்டுக்குள்ள உடல்நிலையால் கோளாறு, உறவுகளால் பிரிவு, இப்படிப்பட்ட வேதனைகள்லாம் நடந்து நமக்கு ஏதும் பிரச்சனைகள் வந்து வாழ்க்கை முடிந்து விடுமோ என்ற பயம் உங்கள் உள்ளத்தில் இருந்தது. இதில் ஒரு மகனான தலைகுனிவு, அவமானம் சமுதாயத்தில் ஏற்பட்டது. கால்வன் உன்னுடைய மகன் ஒருவன் வாழ்க்கையை பிரிந்து வேதனை விட்டுக் கொண்டிருக்கான். அந்த மருமகளுடைய மரத்தை மாற்றி உன் குடும்பத்தில் கொடுத்து ஒன்று சேர்த்து தந்துருக்காங்க. அதிலிருந்து சரியாக 6.25 மாதத்தில் உன் மனைவி வெளிநாட்டுக்கு போவான். அதில் எந்த தடையில்லாமல் இருந்து பல சம்பாத்தியத்தை கொடுத்து உன் கடன்களை தீர்த்து இந்த குடும்பத்தை உயர்த்தி தாரண்டே வெற்றி உண்டு. சாப்பிட்டு போங்க, அரைகுறையாக போயிடாதீங்க. இந்த காசு பணம் நல்லா. கர்பதாமிக்கு அதே கேரள தேசம் கல்யாணம் முடிக்க வைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யார்? யாருக்கு பார்த்துருமா? கால் வந்து உங்களுக்கு யாருக்கு? வா போட்டு பெருமாள் கோயில் எங்கே இருக்கு? பக்கத்தில் இருக்கா? கால் வந்துப்பா. எവിടെ ஸ்தலம் மலையாளத்தில்? உன்னுடைய எல்லையை தாண்டி போனேன். கொஞ்சம் எஸ்டேட் மாதிரி ஒரு சில இடங்கள் தெரியுது. அதில் தொல்லமாடசாமி, பேச்சியம்மன் போன்ற தெய்வங்கள்லாம் அந்த இடத்துல இருக்கா? இப்போ 1.25 மாதங்களாக உன்னுடைய உடம்புல நரம்பியல் சம்பந்தமான நோய் பிரச்சனையும் குடும்பத்தில் ஆதரவற்ற நிலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் உன்னுடைய பணத்தையும் வஸ்துக்களையும் ஏமாற்றி உங்களை வேதனைப்படுத்திட்டாங்க சில காலங்கள். கால் 3 முறை என்னை வந்து பாருப்பா. உன் கல்யாண வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன். அதுக்கடையில் உனக்கு பணம் தட்டுப்பாடு இல்லாமல் செலவுக்கு பணங்களை தாரேன். அப்படி அடுத்து பேசுகிறேன். கர்பதாமிக்கு சிந்தாமல் கொண்டு போயா, தூக்கி விடுறா தம்பி. அடுத்து பொண்ணு கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க சாப்பிட்டு போ, அரவில் போயிடாத. கால் வந்து சாலை உண்டு மாடம் பாம்பு காண்டு. மன்னார சாலை போயிருக்கியா நீ? போயிருக்கியா? எதுக்கு போனேன்? கும்பிடுறதுக்கு. அங்கே போனால் சர்ப்பதோஷம் தீரும்னு யாரும் சொன்னாங்களா? புரியுதா புரியலையாடா? சர்ப்பம் சம்பந்தமான அம்பலத்தை பார்த்தியாங்க மன்னார சாலையில்? கால் வந்து சுவாமி திந்தகதோ மையப்ப திந்தகதோ. என்ன தம்பி, சௌரியமலுக்கெல்லாம் போயிருக்கியா? இப்போ உன் வீட்டில் உன் பிள்ளையினுடைய கால சக்கரத்தின் அம்சத்தை நான் பார்த்தேன். சில நாட்களுக்கு முன்னால் அந்த பிள்ளையினுடைய மனதில் சில வருத்தமும் வீட்டுக்குள்ள சில மனக்குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கும். அது சில ஃப்ரெண்ட்ஷிப்பால் வந்த பிரச்சனைகள். அதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம். ஆகையினால இப்போ நம்ம நடக்கிற வழிக்கு கொண்டு வந்து அவளை ஒரு நல்ல வழியில் திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி வைக்கணும். அதுக்கு கருப்பசாமி உதவி செய்யணும் என்பது உன் கருத்து. கால் ஒன்று. மூன்று முறை என்னைய பார்க்கவா மகனே? பௌர்ணமிக்கு முதல் நாளும் என்னைய பார். கல்யாணத்துக்கு வேண்டிய வழியை காட்டுறேன், வெற்றியை தரேன். வேற என்ன வேணும்? இந்த பிசினஸில் நஷ்டம் இல்லாமல் பல லட்சங்களை உனக்கு தாரேன், மகிழ்ச்சி அடைவாய். கர்பதாமிக்கு ஓயாத கடனும் தீராத தொல்லையுமாய் திருவனந்தபுரத்திலிருந்து ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். திருவனந்தபுரமா? நெல். அவனும் திருவனந்தபுரம் தான். டீ குடிப்பியா நீ? டீ போடுவியா? இன்னொரு கடையிலையா உன் கடையிலையா? உன் வீட்டில் போடுவேன், இவன் கடையில் போடுவேன். இன்னொருத்தன் கால் கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன். வாப்பா,
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய பிடிப்பில் உன் குடும்பம் மாட்டிக்கிட்டு இருக்கு. இதனால் சட்டப்படி உன் மகனுக்கு ஒரு இடைஞ்சலும், கடன்களால் உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொல்லையும் ஏற்பட்டு இன்று வரை என்னால் மீள முடியலை. ஏதோ உயிரோடு மட்டும்தான் இருக்கோம். ஆனால் எந்த நிம்மதியும் நாங்கள் அடையலை. எங்களுக்கு வழிகாட்டணும் கருப்பசாமி. அதில் என்ன துயரம் இருக்கோ அதை தீர்த்து எங்களை தெளிவுபடுத்தணும்னு கேட்டுருக்கேன். கால் ஒன்று இந்த கனியை உன்னுடைய கடையில் 4 துண்டா அறுத்து சுற்றி போட்டு இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிடு. சரியாக 30 நாட்கள் பொறுமையாக இருந்து பார். வெற்றி அடைந்து தெளிவடைந்து என்னை பார்க்க வருவாய். பணம் கிடைக்கும், மகிழ்ச்சிங்க. பையனுக்கு வேலை, ஒரு இடத்துல ஜாப் ரெடி ஆயிடும், ஜெயிச்சோம். அப்படிதானே? 2.25 ஆண்டுகளாக எந்த தொழிலுக்கு போனாலும் மன வருத்தமும் பிரத்தியாரால வாக்குவாதமும் இடைஞ்சலும் நடக்கு. அவசியம் இல்லாமல் கூட்டுக்காரர் செய்த குற்றத்துக்கு நான் ஏன் குற்றவாளியாக வேண்டும் கருப்பசாமி? என்னை ஏன் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும்? அப்படியெல்லாம் எனக்கு நிலைமை வந்துவிட்டது என்பது உன் வருத்தம். உண்மையா இல்லையா? கல் பட வேண்டும் என்று ஒரு விதி இருக்கும் பொழுது அதை பட்டுத்தான் ஆக வேண்டும். இப்பொழுது தேடக்கூடிய நேரம் வந்துச்சு. யாரும் உன்னை தேட மாட்டாங்க. உனக்கு தேவைப்போ வருமானம், கடன் தீரணும். வேற என்ன வேணும்? இந்த பைசா நானே தந்துட்டேன். அருமையான பாட்டு. மனைவியுடைய உடலை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீர்களா? என்ன சொன்னார்கள்? உனக்கு கவுண்டிங் சம்பந்தமான குறைவுகளும் அவளுக்கு கற்பப்பையில் நீர்க்கட்டி சம்பந்தமான குறைகளும் இருக்குன்னு சொன்னார்களே. கால் ஒன்று தம்பி, காளியம்மன் கோயில் எங்கடா இருக்கு? மேற்க காவல. நீ போய் கும்பிட்டு இருக்கியாங்க? அவள் வந்து உன் பின்னால் நிற்கிறா. அதான் கேட்டேன். அவளை மனதுக்குள்ள கொஞ்சம் நினைச்சு தியானம் பண்ணி பார்க்கலாம். தியானம் பண்ணி பார்க்கலாம். இந்தா 3வது மாதம் கழித்து, ஜனவரி 3வது மாதம் கழித்து குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும். காளீஸ்வரி என்று பெயர் வைப்பேன். எல்லா புண்ணியமும் அடைவாய். கடன்களை தீர்ப்பேன். உன் மனைவி நோயை தீர்த்து புண்ணியமாகிறார். சந்தோஷம். தேர்ந்துரு போ, சாப்பிட்டு போ, பட்னியா போயிடாது. அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு பிறகு உன் மனைவிக்கு போன் எடுத்து பேசிடு. அந்த பேசிய பிறகு கிடைக்கிற விடையில் அந்த சொத்தை வாங்கித்தாரேன், வெற்றியாக்கித்தேன். இன்னும் ஒரு உறவால மனக்குழப்பம் இருக்குன்னு மேலிருந்து உத்தரவாயிருக்கு. அதில் எந்த பிரச்சனைகள் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கித்தாரேன், குழப்பம் இல்லை. இந்தாப்பா செம்மையாக சொத்து சம்பந்தமாக கேட்டு வந்தவர். உனக்கு சொத்தை எங்க இருக்கு? சத்தியம் நீயே தர்மத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே தெய்வ மகளே குங்கும குலங்காக்கும் குலங்காக்கும் பெண்ணை குலத்தில் பசு என்று சொல்வார்கள் கண்ணே. உட்கார தெரியாத வச்சிருக்கிற நெய் என்ன நெய்? பசுனை தவறான பாதையில் கொண்டு விட்டு உன் மனம் புண்படும் மகனே. இப்போதைக்கு பணம் சொந்தமாக நிறைய கடன்பட்ட வேதனையும் துயரங்களும் தேவையில்லாமல் பஞ்சாயத்துகளையும் பெற்று மனக்குழப்பம் இருக்கும். இவைகளிலிருந்து நீக்கணும். 6 மாதங்கள் இருப்பிடத்தை மாற்றி இருந்தால் நீ காப்பாற்றப்படுவாய். தொழிலும் உனக்கு தெளிவாக அமையும். அதிலிருந்து எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் நான் காப்பாற்றித்தாரேன். யாராலையும் உனக்கு பிரச்சனை இல்லாமலும் வாங்கிட்டார். இருந்து சாப்பிட்டு போங்க, ஆத்திரப்பட்டாதீங்க. இந்தா காசு பணம் கிடைக்கும், கடன் படாமல் காப்பாற்றுறேன். வாங்கிக்கா அக்கா, நல்லா இருக்கு, சாப்பிட்டு போங்கப்பா. கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் யார்? பட்டுக்கோட்டை. யாருக்கா பட்டுக்கோட்டை? எந்த இடம்? பட்டுக்கோட்டையா? நேரம் அங்கே போக மாட்டேன், அங்கே போக மாட்டேன். நாச்சியம்
போக்கிரி சுப்பா மூட்டை அடிச்சா உன்னையே விடுவானா எண்ணி பாருங்க. இன்னொரு தரம் காலில் விட்டுவாங்க. யா எண்ணி பாருங்க பாருங்க. காலம் எல்லாம் வழிப்பறி கொள்ளை. ஓம் சக்தி. யாருக்கு கடன் கொடுக்கணும்? எவ்வளவு? அப்படியா? இப்போ என்னெல்லாம் சொல்லணும்? என்னமெல்லாம் வேணும்? ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் உருப்படியாக நடந்துடும். இன்னொரு பிள்ளைக்கு கடன் பட்டு மன வருத்தங்கள் நடந்து விடும். ஆனால் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை உயர்வாக இருக்கும். யாருக்கும் எந்த துயரங்களும் வராது. வேறு என்ன வேணும்? அது மட்டும்தான் நடக்காது. நம்ம இஷ்டப்படி தான் நடக்கும். அந்த கற்பனையை கூறவிடு. உண்மையை உணர்ந்து கொள், புரிந்து கொள். ஐப்பசி வர பொறுமையாக வெற்றி நடக்கும். ஒரு பாட்டு படித்த நீ என்னை பற்றி கேட்கல சொல்லணுமா? உன்னையை மீறி ஒரு பிள்ளை வாழ்க்கையை தேடி செல்லுகின்ற விதி இருக்கிறது. அதுக்கு தடுதல் போட்டுக்க. போய் உட்கார் போ. புரியுதா? இந்த புண்ணியமாக இருப்பாய், மகிழ்ச்சி அடைவாய். கர்பதாமிக்கு கர்பதாமி, நான் ஏமாந்த பணம் கிடைக்குமா இல்லாட்ட எனக்கு இடம் தான் வேலை தான் கிடைக்குமா? ஆனால் நீங்கள் எதுவும் ஏமாந்தீங்களா? நீங்கள் பட்டுக்கோட்டை இல்லையே. பட்டுக்கோட்டை கிடையாது. நீ பட்டுக்கோட்டையா? மாரியம்மன் அங்காளம்மன் கோயில் எங்கே இருக்குது? அப்படின்னு தான். கால் வந்து போ. நான் அடையாளம் பிடிச்சி இடிக்கணும்ல. என்னடா தம்பி? பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் ஏற்கனவே இன்னொரு இடத்துலையும் கொடுத்துருக்கியாம்ல. அவங்க பேசினி அவங்ககிட்ட அதிலே ஏற்பாடு பண்ணி பழைய இடத்துல உள்ள பணத்தை வாங்கி தந்துருக்கேன். பழைய ஆளால் உனக்கு வேலையும் கிடைக்காது, விசாவும் கிடைக்காது. அது போய் கேட்டால் பணத்தை அங்கே கட்டினேன், இங்கே கட்டினேங்க, அப்படி கட்டினேங்க, இப்படி கட்டணும் போய் சொல்லுவான். இப்போ நீ புதுசாக பார்த்துருக்குவேன், உண்மையாக நடக்க வைக்க உன்னை வெளிநாட்டுக்கு நான் அனுப்பி விட்டேன். 3 மாத கால அவகாசம். இது என்ன மாதங்க? இது என்ன மாதம்? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 18க்கு மேலே நீ போவேன். அப்படியே இடம் கிடைச்சாச்சு, புண்ணியம் கிடைக்கும். இந்தா பணம் தந்துட்டேன், பேங்க் ரெடி. ஓ சாப்பிட்டு போ. 60 பேர் ஆத்திரப்பட்டு வரம் கிடைச்சாச்சு. கர்பதாமிக்கு கோயம்புத்தூர் யார் வீட்டுக்கு போற வழியில் மசூதி இருக்கிறது? யார் வீட்டுக்கு போற வழியில் மசூதி இருக்கிறது? பள்ளிவாசல் இருக்கா போற வழியில? அதான் பாட்டு பாடினேன். கண்கள் குளமாகுதம்மா கற்பலாவை நினைக்கையிலே புண்ணாகி நெஞ்சம் எல்லாம் புலம்பியே துடிக்குதம்மா, புலம்பியே துடிக்குதம்மா. கால் வள்ளல் நபி மடித்தவள் இந்த நன்மணிகள் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் நஷ்டமும் மனவேதனையும் கொடுத்து கடன்பட்டு கலக்கமாகி ஒரு சில வழக்கு விசாரணைகளை சந்திக்கக்கூடிய தலைவிதிகளை தொட்டுத்தான் என்னை பார்க்க வந்தீர்கள். என்னடா அது உங்கள் கம்பெனி செக்கெல்லாம் எங்கடா இருக்கு? செக்கு அவங்க அதுலலாம் கணக்கு முடிச்சாங்க இல்லையா? இன்னும் என்னடா பிள்ளைங்க நீங்கள்லாம் கால் விட்டுவாங்க. இந்த செப்டம்பர் மாதத்தில் உனக்கு தொழில் தொடங்கும். அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும். புதுமை தொழிலுக்கு ஒரு லைசன்ஸும் உனக்கு கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். வேற என்னடா வேணும்? இந்தா கடனை தீர்த்து தரேன், தொழில் அமைக்க பணமும் தரேன். வெற்றி உண்டு. நல்லா இரு மகனே. அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசும். புண்ணியமாக உன்னுடைய டாக்குமெண்ட் எல்லாம் படித்து பார்த்தேன். எல்லா விஷயத்திலும் கையெழுத்தெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் உனக்கு பணம் மட்டும் இன்னும் வந்து சேரலை. இந்த பணத்தை பற்றி கேட்டால் அடுத்து நீ என்ன வேணாலும் செய்ய நான் பார்த்துக்கிட்டோங்கிற வார்த்தையை சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் ரெடி ஆகிட்டான். அதனால் கோர்ட்டுக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கான்னு தெரியாமல் வேதனைப்பட்டிருக்க. நீ இப்போ கால் ஒழுப்பான்.
அந்த பணத்தை நம்ம வாங்கி கொடுத்துருவோம் கருப்பசாமி. அதே மாதிரி இடையில உன் பிள்ளைய பற்றி கொஞ்சம் மனக்குழப்பமும் வேதனையும் வேற வந்துருச்சு. அவரையும் சரி பண்ணி தெளிவாக்கி தரேன். இந்த இடத்துக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறேன். கொஞ்சம் கண்ண மூடி பார்க்கட்டும்னா. ஆவணி 30 வரை அமைதியாயிரு. அவனே உன்னை கூப்பிட்டு பணம் தருவான். வில்லங்கம் வேண்டாம்னு முடிவெடுக்க வைக்கிறேன். சந்தோஷமா இரு. சென்று வா மகளே. சாப்பிட்டு போ, பட்னியா பிற போ. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் யார்? பச்சாம்புத்தூர். என்னம்மா பிள்ளை எங்க இருக்குமா? கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்களா? அதான் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் யார் என்று கேட்டேன். இந்த பிள்ளையின் பேர் கால் வந்துவாங்கோ. வெற்றிவேல் அது வீரவேல், வெற்றிவேல் அது வீரவேல். ஆமா உட்காருங்க. உங்க வீட்டுக்குள்ள போனேன். முருகப்பெருமானுடைய வேல் எனக்கு காட்சி கொடுத்தது. என்ன விஷயம்? முருகப்பெருமான் உங்க வீட்டுக்குள்ள இருக்காரா? கால் வந்துவாங்க. என்ன பேக்க கீழே வச்சிருக்கா? என்னக்கா பிரச்சனை? வச்சுட்டு வாக்கா, சாமி கூப்பிட்டாக்கா. கிரகம் சரியா இருக்கோ இல்லையோ, உன் புள்ள கூட வாழறதுக்கு எனக்கு மனசு இல்லை. கிரகம் சரியா இருக்கோ இல்லையோ, உங்க பிள்ளை கூட சேர்ந்து எனக்கு வாழறதுக்கு இஷ்டம் இல்லை. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நான் அதை பற்றி சந்திக்க தயார். எழுத்தில் முடிக்கணும்னாலும் சரி, கோர்ட்டில் முடிக்கணும்னாலும் சரி, அல்லது பஞ்சாயத்தில் முடிக்கணும்னாலும் சரி, அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி உங்கள் பிள்ளையை மிரட்டி கொண்டு வீட்டில் விட்டு வந்திருக்கான். இதான் உண்மை. அவனுடைய மனது அப்படி வருவதற்கு யார் காரணம்? நேரம் காரணமா அல்லது வீட்டில் உள்ளவங்க காரணமா? என்ன காரணத்தினால இந்த நிலை ஏற்பட்டது என்பது தெரியணும். ஆனால் ஓம் பிள்ளை மனத்தை பார்த்தேன். அவளும் 60% தான் அவங்க கூட வாழறதுக்கு விரும்புதான். அவன் மனத்திலையும் ஆழமாக சேர்ந்து வாழ்ந்துடலாம், இந்த வண்டி நல்லா ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ அவள் உள்ளத்துல இல்லை. அதனால அவளை சேர்த்து வச்சா இவ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவான், அவன் எப்படி ஏற்றுக்கிட போறான்? ரெண்டு ஒரு மனத்தையும் சரி பண்ணி ஒட்டி வாழ வச்சா போதுமான நான் கேட்டுருவேன். ஆனால் ரெண்டாம் தரமும் என்கிட்ட வந்து நீங்கள் கண்ணீர் ஒடிக்க கூடாதே. உண்மையா இல்லையா? கால் வந்து டைம் கொடுத்து பார்ப்போமா? சரி. அப்படியா? வாங்க செல்ல குட்டிகளே, ஒரு சின்ன வாய்ப்பு. புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமைக்கு முன்னே ஒரு முறை உன் பிள்ளைய அவனோட சந்திக்க வைக்கிறேன். அந்த சந்திப்பில் அவங்களுடைய மனநிலைகளையும் ஆழ்நிலைகளையும் விதிநிலைகளையும் ஆராய்ந்து அதுக்கு ஒரு முடிவெடுத்து தெளிவுபடுத்துவோம். அதுவரை நீ பொறுமையாக ஜெயிச்சு. சரியா? ஆத்திரப்படக்கூடாது. நீ முடிவெடுக்கலாம், அப்படி நான் முடிவெடுக்க முடியுமா? புரட்டாசி 2வது சனிக்கிழமை வரை காலத்தின் அவகாசம் இருக்கிறேன். பொறுத்திரு மகனே. முருகா என்று கூப்பிட்டேன். வந்த உடனே வெற்றி வேல் அப்படின்னு சொன்னேன். என்ன சாமி முருகப்பெருமான் பாட்டு போடுறாருன்னா, சரி முருகன் பக்தர்களுக்கு நினைச்சுக்கிட்டேன். உன் வீட்டுக்கு முருகன் இருக்காரான்னு கேட்டேன். இருக்காரா? அவருடைய அடையாளம் என்னமெல்லாம் வச்சிருக்கிய? முருகனுக்கு எத்தனை மனைவி? இருதார யோகம் உன் வீட்டுக்குள்ள இருக்குடா. அதுக்காகத்தான் அவரை நான் கூப்பிட்டேன். ஆனா அப்படி இல்லாம மாற்றி அமைக்கக்கூடிய விதிக்காகத்தான் புரட்டாசி 2வது சனிக்கிழமை வரை பொறுமையாக இருந்து உரைக்கிறேன். கால் வந்து வாங்க செல்ல மக்களே. ஆதியே அந்தமே அருள் பெரும் ஜோதியே. வரலாம். வாமா. உங்க பிள்ளையை பற்றி உங்க உள்ளத்துக்குள்ள உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவருடைய மனநிலைகள் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதும் தெரியும். என்ன மனநிலைகளில் இதை வெறுக்கிறாள், அடுத்த தேற்றம் என்னென்று மட்டும்தான் உங்களுக்கு தெரியாது. ஆனா அது எனக்கு தெரியும். பொறுத்திருந்தால் எல்லாமே வெற்றி கொடுக்கிறேன். வாழ வைப்போம்.
வயிறார சாப்பிட்டு செல்லுங்கள், ஆனந்தமாகவும் இருங்கள். கர்மசாமிக்கு தொழிலை பற்றியும் பையனை பற்றியும் கேட்கணும். உங்க பேர் என்ன? சிரித்தாள் தங்க பதுமை. அண்ணா உங்க பேர் என்னண்ணே? பொன்னுசாமி அண்ணன், வணக்கம். கிளாஸில் நான் வெண்ணி தான் விட்டுருக்கேன். வேற என்னன்னு நினைக்காதீங்க. பையனை கண்ட்ரோல் பண்ணீங்களா? கண்ட்ரோலில் தான் இருக்காரா? உட்காருங்க பார்க்க. 2.25 ஆண்டுகள் தொழில் சொந்தமாக பண நஷ்டம், மனவேதனை, உடல்நிலைகளிலே ஹிருதயம் சம்பந்தமான சந்தேகம், இவைகளெல்லாம் இருக்கும். இருக்கா இல்லையா? காலம் ஹிருதயம் சம்பந்தமான சந்தேகம் சாதாரண சந்தேகம் இல்லை. இழந்த செல்வங்களுக்கு நிகராக வருமானத்தை தரணும், கடனை தீர்க்கணும். வேற என்ன வேணும்? அந்த பையனுடைய மனதை பற்றி மட்டும்தான் நான் கிளாஸ் எடுத்து காட்டினேன். அவனுடைய மனதை நான் பக்குவப்படுத்தி தரேன். என்னை 3:30 மணிக்கு தனியாக பார்த்துட்டு போப்பா. வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? யாருக்குப்பா திருமணம்? திருமணம் சம்பந்தமாக யாருக்கு திருமணம் சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்டு வந்தீங்களா? வாழ்க்கை பிரச்சனை யாருக்கு? வாங்க. அது யாரு? வரலாம் பக்கத்தில். நீங்கள் யாரும்மா? எந்த ஊர்? நான் கோயம்புத்தூரில் கூப்பிட்டுருக்கேன். நீங்கள் அங்கே உட்காருங்க. வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? இந்த அம்மா கூட வாழுதாரா? நான் என்னத்தை தடவுதேன்? போடா, கழுத்தில் போட்டிருக்க தாலியை தேடி தடவுதண்டானா தான் விஷயம். வருத்தப்பட மாட்டீங்களே. இப்போ அவர் உங்களுக்கு வேணுமா? அவர் வேற மாதிரி சேர்ந்து வாழ்ந்தா இருக்குவே. எனக்கு திருப்தி இல்லை. அவரை சீர்திருத்தி கொண்டு வர முடியுமா என்பதற்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. தெளிவாகத்தான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மூடி மறித்து மயக்க நிலையில் நான் பேசலை. ஆனால் அவன் முழு மனதோட வருவான் என்ற நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டாம். 3 மாத கால அவகாசத்துக்கு பிறகு இதை பற்றி பேசுவோம். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாருங்க. இப்போ 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போங்க. வெற்றியார் வீட்டுக்குள்ளே தான் கிடக்கு. வீட்டுக்குள்ளே தான் தரையில் கிடக்கா, பீரோவில் கிடக்கான்னு கேட்காத. வீட்டுக்குள்ளே தான் இருக்கு, உனக்கு கிடைச்சிடும். இந்த இவர் நகையை காணாமல் போச்சு, துணிக்குள்ளே இருக்குன்னு சொன்னேன். வீட்டுக்குள்ளே துணியை பூரா தூக்கி பார்த்தார், கிடைக்க. கடைசியில் செலவுக்கு போட்ட பையன் அவன் எடுத்து வந்து கொடுத்தான். உண்மையா இல்லையா? தீர்த்துருவோம். 3:30க்கு என்னை பார்த்துக்கோங்க. கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை பிள்ளை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவர்கள் வாங்க. பிரகாசி மேடம் என்னம்மா மன வருத்தம்? கால் வந்துட்டு வாங்க. சொல்லு. ஆண்டவன் நூலகத்தில் முதலாளி, அவனுக்கு நாம் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் நமது கூட்டாளி. உன் பையனுடைய ஜாதகத்தை பார்த்தேன். அந்த ஜாதகத்தை நான் பார்த்தேன். நண்பர்களால் போற்றத்தக்க ஜாதகமாக இருந்தாலும்
சில பேர்களால் மன உபாதையை அடையக்கூடிய ஜாதகம் அது.